இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கார். அப்படியே மாற்றிக்கிறோம். இப்போ 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது லாபஸ்தானத்துக்கு வர்றார். ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி தான். அவரே லாபத்துக்கு வந்துட்டார் இருப்பேன். ஆக இவங்களுக்கு லாபகரமான வாழ்க்கை இருக்கும். முன்ன விட்டு, அதாவது மேசத்துக்கு விட்டதில்லை, ரிஷபங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார் இப்போ. அப்போ குரு வந்து தன்னுடைய ஜென்மத்தில் குரு இருந்தார். இது வரைக்குமே ரிஷபத்துக்கு கொஞ்சம் வேதனையான காலங்களாக தான் இருந்திருக்கும். ஜென்மராமர் பணத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாடலே இருக்குது. அப்போ ஜென்மத்தில் குரு நின்னால் சிறைப்பட நேருங்கிற ஒரு இது இருக்குது. அதை தேசம் மாந்திரம், அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அமைப்பு இருந்தது. இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அவர் வந்து மிதுனத்துக்கு போயிட்டார். அப்போ மிதுன குருவாக நாம் எடுத்துக்கிட்டால் அப்போ தனம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்தார் குரு. உட்காந்து நேராக பார்த்தீங்கன்னா சப்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு. இவருக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து அவருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடை விலகும், கல்வி மேன்மையாகும், தொழில் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும், நல்ல மாற்றங்கள். ஏன்னா குரு பார்வை நல்லா, ரொம்ப ரொம்ப நல்ல பார்வை அது.